ஒரு பேஜினேஷன் அச்சீவ் பண்ண எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு 4 வேல்யூ எனக்கு இம்பார்ட்டன்ட்டா தேவை. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பேஜுக்கு எத்தன ரோஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப நம்மளோட டேட்டாவுல நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 5ஆ பிரிக்க போறோம்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு பேஜுக்கு 5 ரோ இருக்கும். ஸோ என்னோட வேல்யூ ரோஸ் பெர் பேஜ் 5 நான் கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா, என்னோட டோட்டல் பேஜ் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பேஜ்னா என்ன? மொத்தமா என்கிட்ட எவ்வளோ டேட்டா இருக்கு, அத நான் எத்தனையா பிரிச்சு காட்டப் போறேன்? 5 5ஆ காட்டப் போறேன். அப்ப 20 டேட்டாவ நான் காட்டணும்னா எனக்கு எத்தனை பேஜ் தேவைப்படும்? 4 பேஜ் தேவைப்படும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 20 டிவைடட் பை 5. 20 டேட்டா இருக்கு. அத நான் 5 5ஆ காட்டப் போறேன். அப்ப எனக்கு 4 பேஜ் தேவைப்படும்னு காட்டப் போறேன். மொத்த டேட்டாவோட லென்த்த நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நமக்கு அரேவோட லென்த்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நார்மலா லென்த்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல நான் யூசர் டேட்டா டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அதோட லென்த் மொத்தமா கிடைச்சிரும். டிவைடட் பை ரோஸ் பெர் பேஜ்.